நீங்க சொல்றபடி சோகால்டு ஓட்ட முடிச்சு பேருந்துகள், அந்த மாதிரியான பேருந்துகள் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டு அதை வந்து நம்ம மகளிருக்கு இலவச பேருந்துன்னு நம்ம அறிவிச்சோம். எல்லா பேருந்துகள்லயும் நம்ம வந்து ஏறுவதாக தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுவும் நம்ம ஏமாத்துறோம். மட்டும் மகளிர் உரிமை தொகையும் அப்படிதான் நம்ம பண்ணோம். எல்லா பெண்களுக்கும் சொல்லிட்டு அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்மணி சொல்லி 2 கோடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெண் குடும்ப தலைவர்களுக்கு மாற்றாக 1,20,00,000 பேர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சீமான் அப்படிலாம் சொல்ல மாட்டார். விமானம் தருவேன், கார் தருவேன் சொல்ல மாட்டார் சார். அவர் வந்து இந்த மக்களுக்கான ஒரு கல்வியை தருவேன்னு சொல்லுவாரு, மருத்துவத்தை தருவேன்னு சொல்லுவாரு. ஆடு மேய்க்க சொல்லுவேன், ஆடு மேய்க்க சொல்லுவேன். ஆமா, அங்க வந்து கம்ப்யூட்டர்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். வேலையே இல்லாம கஞ்சா கிடத்துறான், மாவா கிடத்துறான், மாவா போடுறான். உங்க ஆளு தானே என்ன எங்க ஆளுன்னு சொல்லாதீங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு கையில? அதெல்லாம் சீமானுடைய கைக்கூலி. சீமானுடைய கைக்கூலிகளை வேலை செய்ய விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பன்னீர் மைந்தர் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் நாட்டு முதலமைச்சர்னா சீமான் யாரு, அண்ணாமலை யாரு, விஜய் யாரு, திரிசா யாரு கிடையாது. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? சீமான் வந்து எதிர்கட்சி வரிசையில உட்காரணும் நான் விரும்புறேன், அவ்வளவுதான். அதனால அவருக்கு தெரியும் அரசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆட்சியில் அதிகாரத்தில் வந்தா தானங்கய்யா, எதிர்கட்சியில இருக்கும்போது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு வெற்றி தமிழன் அவர்களும், மேலும் திமுக சார்ந்த முனைவர் திரு காமாட்சி ஐயா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். திரு காமாட்சி ஐயா அவர்கள், எதிர்கட்சியாக இருந்தபோது நம்ம எல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தோம், பல நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள். அதெல்லாம் திரு முதலமைச்சர் அவர்களே வந்து ஒத்துக்கிட்டார், இன்னும் நிறைவேற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ சென்னை மாநகராட்சிக்குள்ள முதன்முறையாக அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தனியார் மினி பஸ்கள் வந்து இப்போ விட போகிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிப்பு வந்து வந்திருக்கு. இப்போது தனியார் போக்குவரத்துக்கு அந்த பொது போக்குவரத்து கழகத்தை வந்து அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு தயாராகிவிட்டதா? அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனியார் இயக்குனா லாபத்துல இயங்குது, அரசு இயக்குனா நட்டத்துல இயங்குது. நம்ம அமைச்சரே சொல்லிருக்காரு. சொல்றத கேளியா, இதே மினி பஸ் அரசு பஸ் இப்ப போயிட்டு தான் இருக்கு. அந்த பஸ் எல்லாம் வந்து நஷ்ட கணக்கு தான் காட்டுறான். ஆனா தனியார் வந்து சிட்டிக்குள்ள நாங்க மினி பஸ் நாங்க விடுறோம்னு சொல்றான், அவன் லாபத்துல சம்பாதிக்கிறேங்கிறான். அப்ப நமக்கு என்ன டாக்ஸ் வந்துட போகுது அரசுக்கு வந்து இத்தனை சீட்டு வண்டியா, இத்தனை சீட்டு வண்டி, ஒரு சீட்டுக்கு 1500 2000 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்னமோ சார்ஜ் பண்றாங்க. வந்துட போகுது, நிம்மதியா போகுது. இதுக்கு டிரைவருக்கு சம்பளத்துக்கு கூட கட்டாம ஓடிக்கிட்டு இருக்கு அரசு பஸ். அது எத்தனை நாளைக்கு தான் வந்து நமக்கு தோல்ல சுமக்கிறது? எத்தனை நாளைக்கு தான் சுமக்க இயலும்? அதனால இந்த பஸ் நாட்டு உடைமையாக்குனது எங்க ஆட்சியில தான் அரசு பஸ். இங்க பாரு, தனியார் பஸ்ஸுகளை அரசு உடைமையாக்குனதே வந்து திராவிட மாடல் ஆட்சி தான். அதே ஆட்சி தான் திருப்பியும் தனியாருக்கு கொடுக்குறோம்னு சொல்லி இப்ப நீங்கலாம் பிஜேபி வந்து சொன்னீங்களே, ஏர் இந்தியா வந்து டாடாக்கு போய் வித்தீங்களே. அது வந்து இப்ப நாங்க வந்து மற்ற வெளியூர் பஸ்ஸோ அல்லது இதோ கிடையாது. இது சிட்டிக்குள் போகக்கூடிய இந்த பஸ்ங்கிறது வந்து லோக்கல்ல உள்ளுக்குள்ள தெருக்களுக்குள்ள சின்ன சின்ன தெருக்களுக்குள்ள போகக்கூடிய மினி பஸ். இதுல ரூட் பஸ்ஸையோ அதையோ யாருக்கும் கொடுக்கல, தாரவாத்துல. தாரவாத்து கொடுத்தாலும் நான் வந்து பாராட்டுவேன் இந்த அரசை. ஏன்னு கேட்டா, மதுரையில அந்த காலத்துல வந்து டிவிஎஸ்ன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒர்க் பண்ணுச்சு. டிவிஎஸ் சிட்டி பஸ் ஓடிச்சு, மதுரை ஃபுல்லா மவுசூலும் இருந்துச்சு. ஆனா அந்த சிட்டி பஸ் கரெக்டா நீங்க கடியாரத்தை அதை பார்த்து டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளவு அக்யூரஸியா அந்த இது வரும், அவ்வளவு லாபகரமா அந்த டிவிஎஸ் பஸ் இயங்குச்சு. இன்னைக்கு அந்த ஒர்க் ஷாப்பை கூட இன்னைக்கு 95 கோடிக்கு 80 கோடிக்கே வித்துட்டு போயிட்டாங்க, சரியா? ஆனா அந்த நாட்டு உரிமை ஆக்குன பின்னாடி அரசு என்னைக்காவது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாபம் சம்பாதிச்சுதான்னு சொல்ல இயலல. காரணம் என்னன்னா, அது காரணத்தினால சொல்றேன், இலவச பஸ் பாஸ் இருக்கு, ஊனமுற்றவர்களுக்கு பஸ், மகளிருக்கு வேற இலவசம், மகளிருக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது
டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனால லாபம் கிடையாது. இப்ப இந்த இதையும் வந்து இப்ப சிட்டி உள்ளுக்குள் போறதும் நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம்னா நம்மளால வந்து ரொம்ப இயலாது. கேள்வி கேட்கணும்னா எடப்பாடியார் அதிமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 1 கோடி கிலோமீட்டர் வந்து நாள் ஒன்றுக்கு பயணம் செய்வது நம்முடைய போக்குவரத்து கழகனுடைய பஸ்ஸுகள். ஆனால் திமுக ஆட்சியில் 80 லட்சமா கணிசமாக குறைஞ்சிருக்கு. பல பகுதிகளில் நிறுத்தியிருக்கோம். நம்ம பல பட்டி தொட்டி கிராமங்கள்லையும் சரி பல இடங்களில் விரிவுபடுத்தாமல் நிறுத்தியிருக்குங்கிறதையும் மேற்கோள் காட்டுறாங்க. மேலும் பஸ்களில் வந்து எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தில் 20,700 சில்லற அவ்வளோ பஸ் ஓடி இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 19,000 பஸ் தான் ஓடுதுன்னு சொல்லி அதை புள்ளி விபரத்தோட அறிக்கை வந்திருக்கு பார்க்குறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நேற்று தஞ்சாவூரில் அவங்க வந்து கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்க சிறை நிரப்பு போராட்டத்தை நேற்று தினம் போக்குவரத்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. கழகத்துல ஒழுங்கா எவனும் வேலை பார்க்கறது இல்ல. அரசு ஊழியர்ங்கிற பந்தா வச்சுக்கிட்டு ஸ்டாப்ல நிப்பாட்டுறது இல்ல, கரெக்டான டயத்துக்கு வர்றது இல்ல. இது மாதிரி பல்வேறு ஊழல்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல நடக்குது. சரியா? ஆகையினால இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இப்ப நாங்க வந்து அவ்வளவு பண்றோம் இவ்வளவு பண்றோம்னா அவன் ஓடி ஓடி புது வண்டியே இல்லாம எல்லாம் எங்கள்கிட்ட ஓட சொல்ல கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஓட சொல்ல யாரு ஓட்டிட்டு கொடுத்தாங்கன்னா 10 வருஷம் ஆகையினால அவனுக்கு பூரா பழைய பஸ்ஸா கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களால இப்போ 4000 பஸ் புதுசு போட்டோம். போட்ட பின்னாடியும் எங்களால வந்து மாற்ற இது பண்ண இயலல. அது மாதிரி அந்த பென்ஷன் பென்ஷனும் அந்த பென்ஷன் அகவிலைப்படி அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் இது கொடுக்காம அதுல வந்து ஒரு 7,000 கோடி 10,000 ரிலீஸ் பண்ணுச்சு. சோ இல்ல அந்த கோரிக்கைகளை முன்வைத்து இப்ப தஞ்சாவூர்ல வந்து போராட்டம் நடந்துச்சு. அது கொடுத்தாச்சு. அதுல 7,000 கோடி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சப்ஸ்கூனிங்கா இருக்குல்ல அவன் வச்சுட்டு போனதை நம்ம கொடுத்துட்டோம். இப்ப நம்ம இப்ப அடுத்து வரக்கூடிய ஆகையினால 2வது போனஸ் வேற உங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப என்னன்னா அரசு ஊழியர்களுக்கு போனஸ், இப்ப டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கு 22% 18% போனஸ் இருக்கிறதே. நஷ்டம் போனஸ்ங்கிறது லாபத்துலதான் போனஸ் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நஷ்டத்திலயுமாயா போனஸ்? அதாவது மகளிர் இலவச பேருந்து நம்ம அறிவிச்சோம் எதிர்கட்சியா இருந்த போது. ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதிர்ச்சி தரக்கூடிய விதமாக எதெல்லாம் வந்து நீங்க சொல்றபடி சோகால்டு ஓட்ட முடிச்சு பேருந்துகள் அந்த மாதிரியான பேருந்துகள் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டு அதை வந்து நம்ம மகளிருக்கு இலவச பேருந்துன்னு நம்ம அறிவிச்சோம். எல்லா பேருந்துகள்லயும் நம்ம வந்து ஏறுவதாக தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுவும் நம்ம ஏமாத்துறோம். மகளிர் உரிமை தொகையும் அப்படிதான் நம்ம பண்ணோம் எல்லா பெண்களுக்கும் சொல்லிட்டு. அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்மணி சொல்லி 2 கோடி சில்லர் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு மாற்றாக 1,20,00,000 பேர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எல்லாமே இரட்டடிப்பாக இருக்கு. எங்க தலைவர் முந்தா நாள் பேசியிருக்காரு. நாங்க வந்து இனியும் கொஞ்சம் நாங்க 500 திட்டம் இது கொடுத்தோம். நாங்க 385 நாங்க நிறைவேற்றிட்டோம். இன்னும் மீதம் 99% பொய்யாங்கய்யா. நாங்க அதையும் பெட்டியில வாங்குனதெல்லாம் கோரிக்கை அதுவும் சொல்றாரு எடப்பாடியார். அதெல்லாம் நாங்க சரி பண்ணிடுவோம். எடப்பாடி அந்த ஆளுக்கு வந்து தின்னு போட்டு ஏப்பம் விட்டு தரலாம். பேசுற பேச்சா திமுக எம்எல்ஏக்கள் எப்படி அதே மாதிரி கலெக்டர் அவர் ஆட்சியில் இங்க என்ன புடுங்கினாருன்னா தெரியுமில்ல. துப்பாக்கி சூட்ல நடந்ததே நான் டிவில கருணாநிதி மாதிரி துரைமுருகன் தூங்குனார்ல. அது மாதிரி எல்லாருமே ஒண்ணு திமுக அதிமுக எல்லாம் வந்து இப்ப ஐயா போக்குவரத்துனால இந்த பஸ் மினி பஸ் வந்து தனியார்கிட்ட கொடுக்கறதுனா தப்புன்னு நான் நினைக்கல. அது ஒன்லி ஃபார் மினி பஸ்ஸஸ் தான். இல்ல இது சென்னை மாநகராட்சியில மட்டும்தான் விதிவிலக்கா இருந்துச்சு. இப்ப அங்கேயும் நம்ம புகுத்திட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தனியார் மயம் அப்படியே தாராவா இருக்கக்கூடிய செயல் தானே திமுக செய்யற மாதிரி. இப்ப என்ன நாங்க இந்திரா காந்தி அம்மா ஆட்சி காலத்துல எல்லாம் நாட்டுரிமை ஆட்டினாங்க வங்கி எல்லாம். இப்ப இந்த அரசு வந்து என்ன புரிஞ்சுச்சு? அதான் பிஜேபி ஃபார்முலா தான் இப்ப நீங்க ஃபாலோ பண்றீங்க. நஷ்டத்துல இயங்கும் போது எவ்வளவுதான் நஷ்டம் எப்படி ரெக்கவர் பண்றது, எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கான வழி உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். அது எங்கள்கிட்ட இருக்க என்ன வழின்னா நாங்க வந்து உங்கள்ட்ட வழியே இல்ல. கவர்ச்சிக்காக மக்களுக்கு ஓட்டுக்காக கவர்ச்சிக்காக நீங்க வந்து இலவச பேருந்து கொடுக்கறது, அவங்களுக்கு உண்டான அந்த பஸ் வந்து நாங்க ஏற்கனவே இருக்கிற பஸ் ரூட் பஸ் நாங்க யாருக்கும் கொடுக்கல. அதாவது இப்ப சிட்டில ஓடக்கூடிய அத்தனை சிட்டி பஸ்ஸையோ ரூட் பஸ்ஸையோ நாங்க கொடுக்கல. புதிதாக நாங்க மினி பஸ் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா ஒரு 4-5 பஸ் தான் ஓடுது. இதை நாங்க அதிகப்படுத்தி மினி பஸ் தனியாருக்கு கொடுக்க போறோம். அவ்வளவுதான். இதுல வந்து ஐயா பதில் கொடுத்தாங்க. இப்ப இந்த திராவிட ஆட்சியில
எந்த ஒரு அரசு துறை முழுமையா ஸ்ட்ரக் பண்ணி பிழிஞ்சு தூக்கி போடுறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். அது வந்து வாரியம், அது வந்து அரசு பணின்னு அரசு ஊழியர் வாரியம். இதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து நீங்க ஒண்ணு இல்லை, ஐயா வந்து ஃபீல்டில் இறங்கி காலத்துல முன்னாடி வேலை செஞ்சிருப்பாரு. இப்ப தெரியல, அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் கட்சி கூட எடுத்துக்கோங்க, இந்த பூத் ஏஜென்ட் வீடு வீடா போய் வாக்கு பட்டியல் செக் பண்ணுவாங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியரா இருப்பாங்க. அப்ப எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா திமுக ஆட்கள்லாம் வேலை செய்வான், இவங்க டிப்போல உட்காந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இந்த அதிமுகவும் திமுகவும் வந்து திராவிட மாடல் என்ன பண்ணிருச்சுங்கன்னா, அந்த துறையை சட் பண்ணி அவங்களுக்கான உரிமைகள், கூலிக்கானது, இந்த பென்ஷன், இந்த இதெல்லாம் கொடுக்காம எல்லாத்தையும் சட் பண்ணி இவங்களை அரசியலா பயன்படுத்திடுச்சு. வேற எந்த ஒரு துறையிலும் அப்படி கிடையாது. பொதுப்பணித்துறை எடுத்துக்கோங்க, எந்த அரசு துறைகள் எடுத்துக்கோங்க, ஐபிஎஸ் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, டாஸ்மாக், இன்னைக்கு எது வந்தாலும் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இன்ன வரைக்கும் இன்னைக்கு கூட ஒரு கட்சி அடிப்படை உறுப்பினர் வந்து ஒரு களப்பணி இறங்கி திமுக அதிமுக இந்த பெரிய கட்சிகள் பல கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க தான். அதான் நிறைய பேர் என்கிட்ட ஒன்று கட்சி வந்து போக்குவரத்து ஊழியர் சம்பந்தமா பேசுறப்ப அனுபவிக்கணும் பானீங்களா, இந்த அம்மா சரியில்லைன்னு இவனுக்கு ஓட்டு போட்டது யாரு, இவங்க சரியில்லைன்னு ஓட்டு போட்டது யாரு, இவங்களுக்குலாம் வேலை செஞ்சு கவுண்டிங் வரைக்கும் போறது யாருன்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர். சரியா? அதனால இது வந்து இவங்களை நான் இவரை மாதிரி அந்த ஊழியர்களை குறை சொல்லிட்டு நீ பண்ணனால தாண்டா அப்படின்னு சொல்லல. இந்த அதிகாரம் மேல இருக்க இந்த திராவிடர்கள் வந்து செஞ்சு மக்களை பலிகடா வாங்கிட்டாங்க. இப்ப காலி பணியிடங்களே 30,000 பணியிடங்கள் வந்து நிரப்பப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ச்சியா வைக்கிறாங்க. அதுதான் செக் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்களே. இப்போ டாக்டர் வந்து 200, 500, 2300, 150 டாக்டர் போட்டாச்சு. டாக்டர் சொல்லியிருக்காரு. எந்த டாக்டர் சொல்லியிருக்காரு? டாக்டருடைய அமைச்சர் இருக்காரு. பஸ்ஸுக்கு சொல்றாரு ஐயா, மருத்துவ சொல்லல, பேருந்துல 30,000 நம்ம 30,000 காலி பணியிடங்கள் வந்து போடப்படல அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்கனவே இருக்கிறதுக்கே சம்பளம் கொடுக்க இயலலையா? இன்னொரு அதிகாரத்துக்கு வரது போக்குவரத்து ஊழியர்கள் ஏற்கனவே இப்ப ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் வந்து லாபத்துல போயிட்டு இருக்கு. மகளிருக்கு நம்ம வந்து மகளிர் இலவசத்துக்கு மட்டும் நான் வரேன். இப்ப மகளிருக்கு இலவசம் வந்து அங்கங்க பதாகையில போடுறாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு, ஒரு குடும்பத்தோட சேமிப்பு நிதி இவ்வளவு வந்துருச்சு, சாராய கடையில பாதி பிடிக்கிறாங்க. அது ஒண்ணு நான் கேட்கிறேன். வெள்ள போர்டுல மட்டும்தான் மகளிருக்கு இலவசம், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இலவசம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம், முதியவர்களுக்கு இலவசம். அப்ப நீ இந்த பலவீனம்னு சொல்லிட்டு இல்ல சலுகை கொடுக்குற எல்லா இலவசங்களும் எதுல வருது? வெள்ள போர்டுல மட்டும். அந்த பஸ் எப்போ வருது? எப்பயோ 1 மணிக்கு ஒருக்கா இல்ல 2 மணிக்கு ஒருக்கான்ற மாதிரி வருது. அந்த பஸ்ல எல்லாரும் ஏறினா கொரோனா லாக்டவுன் டைம்ல நீ கொரோனா பரவக்கூடாது அப்படின்னு அப்ப பரப்புனது யாரு? அது ஒரு கேள்வி. ஒரு மக்கள் ஒரு பெண் குழந்தை அதுல ஏறி ஒரு 10 பஸ் ஸ்டாப் தள்ளி போய் இறங்கணும்னா நிம்மதியா போக முடியுமா? ஏன் துர்கா ஸ்டாலின் சாய்பாபா கோவிலுக்கு அந்த பஸ்ல ஏறி போவாங்களா? அதெல்லாம் யோசிக்க வேண்டிய சிந்தனை. இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நாங்க இலவசமா கொடுத்துட்டோம், மகளிருக்கு இலவசமா கொடுத்துட்டோம், சரி இலவசம் தான் நான் ஏத்துக்கிறேன், ஏன் மத்ததுல இல்ல வெறும் வெள்ள போட சரியா? உங்க சீமானுடைய ஆட்சி வரட்டும், அன்னைக்கு விமானத்தை விட்டு மகளிர் எல்லாம் கூட்டிட்டு போய் சீமான் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. விமானம் தருவேன், கார் தருவேன் சொல்ல மாட்டாரு சார். அவர் வந்து இந்த மக்களுக்கான ஒரு கல்வியை தருவேன்னு சொல்லுவாரு, மருத்துவத்தை தருவேன்னு சொல்லுவாரு. தருவேன்னு சொல்ல மாட்டாரு. மாடு மேய்க்க சொல்லுவேன், ஆடு மேய்க்க சொல்லுவேன். ஆமா, அங்க உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பண்ணலாம். வேலையே இல்லாம கஞ்சா கடத்துறான், மாவா போடுறான், சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் அதை காட்டுறாங்க. அதுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. ஏதோ ஆக்கப்பூர்வமான வேலை தானே செய்யறோம். சரி, பண்ணுங்க. நீங்க எல்லாம் மாட்டு மேய்ங்க, கண்கொள்ளா காட்சி. நீங்க எல்லாம் கஞ்சா விக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இன்னைக்கு நாங்க கஞ்சா வித்தன்னு உங்களால இல்ல சார். உங்க ஆளு தானே என்ன? எங்க ஆளுன்னு சொல்லாதீங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு கையில? அதெல்லாம் சீமானுடைய கைக்கூலி. சீமானுடைய கைக்கூலிகளை வேலை செய்ய விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ஆமா, அவன் பேருக்கு நம்ம கட்சியில அனுப்பிச்சு விட்டு நீ அந்த கட்சியில இருக்க மாதிரி இருடா பண்ணுடா. காலங்காலமா ஊறி போனது நீங்க தான். கள்ள சாராயம் கிடத்துறதுல இருந்து சாராய கடை நடத்துனதெல்லாம் யாரு? இப்பதான் ஜெயலலிதாக்கு அப்புறம் தானே டாஸ்மாக். அதுக்கு முன்னாடி ஏலம் விட்டதெல்லாம் யாரு? உங்க கட்சிக்காரங்க, எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் தானே. அந்த இதுல அப்படியே கொஞ்சம் மிஞ்சலாம் இருக்கும். அதே போல சார், இப்போ அடுத்த மாதம் நாட்டில் முழுக்க ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார், மக்கள் மத்தியில் சந்திக்க இருக்கிறார் திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள். எப்படி பாக்குறீங்க? எடப்பாடியை நான் ஒரு மாபெரும் தலைவரா பாக்குறீங்களா? முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர், தமிழ்நாட்டில் ஒரு மண்ணின் மைந்தர், அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் நாட்டு முதலமைச்சர்னா சீமான் யாரு, அண்ணாமலை யாரு, விஜய் யாரு, திரிசா யாரு, இவங்க எல்லாம்
இவங்க எல்லாம் முதலமைச்சர் இல்ல அவங்களும் கட்சி வச்சிருக்காங்களா என்ன? கீர்த்தி சுரேஷ் சிரிஷாலாம் என்ன அந்த மாதிரிதான் நான் முதலமைச்சரா வருவேன்னு சொல்லி யாரு? அதான் இங்க அந்த கட்சியில ஜாயின் எப்போ பண்ணது. எங்க இப்ப official கூட சொல்லியிருக்காங்க. நியூஸஸ் விளம்பரத்துல பாரு, எந்த விளம்பரத்துல? நியூஸ்ல போட்டிருக்கானா இல்லையா எந்த வேலை? முதலமைச்சரா அது ஏதாவது எழுதலாம் சும்மா சார். விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. விளையாட்டுக்கு ஏதாவது எல்லாரும் விளையாட்டு செய்தி அதெல்லாம் அது தெரியாது. வந்து போலாம். இவங்க எல்லாம் அப்ப இந்த ரேஸ்ல இருக்காங்களா இல்லையா? அண்ணாமலை இருக்காரா இல்லையா? ஆமா, அண்ணாமலை இருக்காரு. அப்ப அண்ணாமலை இருக்காரு. ஆமா அதுக்கு அடுத்து வந்து விஜய் இருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து சீமான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவங்களாம் வந்து என்டிஏல தானே இருக்காங்க. பாரு, அன்புமணி பிரச்சனை இல்ல, அவங்க எல்லாம் அந்த சீமா இதுல தானே இருக்காங்க. அவரு வருங்கால முதலமைச்சர் தானே அவர் சொல்றாரு. கூட்டணி ஆட்சிக்கு நாங்க அமைப்போன்றாரு. நீங்க எல்லாம் வந்துட்டாரு. அது 2016ல மாற்றம் முன்னேற்றம் பண்ணி அது கூட்டணி ஆட்சின்றாரு. சரி, இப்ப திமுக வந்தா ஏத்துக்குவாங்க. இங்க பாரு, திமுகவுக்கு வந்தாலும் சரி, திமுகவுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் டாக்டர் ஏன் சார் உங்க கூட்டணி வந்தாங்கன்னா அவங்க கூட்டணி கேள்வி கேட்பாங்க. இல்ல, ஏன் பேச்சுக்கா? அதாவது என்ன சேர்ந்துருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, திரும்ப சேர்த்துக்கங்க. சேர்த்துக்க மாட்டாங்க, தேவையில்லை. தொழிலாளிகள் சேர்த்துருக்காங்க. அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. 2019ல அங்க தொண்டனே இல்லப்பா. 2019ல டாக்டர் ஐயா அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொது மேடையில அப்போது வந்து பேசுறாரு. கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி வந்து தமிழகத்தை வஞ்சிக்க முடியாது, பிஜேபியோட கூட்டணிக்கு நீங்க போகலாம், எப்படிலாம் கடந்த காலத்துல பேசுனீங்க, தவறான இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி ஏன் அந்த அளவுக்கு கொந்தளிக்கணும் நம்முடைய மாண்புமிகு அப்போது எதிர்க்கட்சி தலைவர்? அப்ப எங்க கூட்டணிக்கு வரலங்கிற ஒரு விரக்தி தானே. அப்படி எல்லாம் வெங்காயம் ஆகுது. இந்த வெங்காயம் வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் பேசாத. நாங்க சொல்றது இப்ப நீ என்ன, எடப்பாடியார் சுற்றுப்பயணம் பண்ணி அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னதுனால அப்ப சீமான் அந்த கேண்டிடேட்டா இல்லையா, அல்லது இது அண்ணாமலை இல்லையா, அல்லது விசிகா நம்ம மாண்புமிகு திருப்பி நான் என்ன கேள்வி கேட்கிறேன் இல்லையா? அதேதான் கேள்வி நான் கேட்கிறேன். 2016ல நமக்கு நாமே அப்படின்னு ஒரு பையனை போனார் இல்லையா நம்முடைய எதிர்கட்சி தலைவர். அப்ப யாரு வந்து முதலமைச்சரா முன்னெடுத்தப்பட்டாரு? முதல்வர் கலைஞர் சன்னு தான். கலைஞர் சன்னா யார் சொன்னா? கலைஞர் தான். அப்போ ஈவிகே சிலம்பவனா கிருஷ்ணசாமியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டதாங்க. இங்க பாரு, இப்ப வந்து கூட்டணியில வைக்கிறது எடப்பாடியா அண்ணாமலையா? இவர் என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சர், என் தலைமையில கூட்டணி அமைப்பேன்னு சொல்றாரு விஜய். இதெல்லாம் வந்து 5 முனை போட்டி இருக்குன்னு சொல்லி அவரே சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் சொல்றாருல்ல. அதனால அப்ப 5 பேரும் முதலமைச்சர் கேண்டிடேட்டா தான் நிக்கிறாங்க. உங்களுக்கு பிரதான எதிரியா எடப்பாடியா தானே இருப்பாரு. எங்களுக்கு பிரதான எதிரி அவரெல்லாம் கிடையாது. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? சீமான் வந்து எதிர்கட்சி வரிசையில உட்காரணும் நான் விரும்புறேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, நல்ல மனசு. அதனால அவருக்கு தெரியும் அரசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது. ஆட்சியில் அதிகாரத்துல வந்தா தானங்கய்யா, எதிர்கட்சியில இருக்கும்போது யோசிக்கிறாரு ஐயா. எங்கேயாவது அப்ப வந்து அந்த புரிதலோட வந்து இருப்பாரு. இல்ல உங்களுக்கே நீங்க உணர்றீங்களா, ஏன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக திரு சீமான் அவர் தான் வந்து பேசுறாரு, அவர் தான் உழைக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அது அதனுடைய வெளிப்பாடாதான் நீங்க தான். இல்ல யாருமே சொல்ல மாட்டாங்க திமுக காரியங்கள். நீங்க தான் சொல்றீங்க எதிர்கட்சியா மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளை கூட்டம் தான் அது. மக்கள் தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் அதுக்கு தான் சொல்றேன். சரி, உங்களுடைய இறுதியான கருத்து. நமக்கு நம்ம அப்படிங்கிற ஒரு பயணம் வந்து மாநிலம் முழுக்க போனாங்க. அதே போல எடப்பாடியாரும் வந்து சூறாவளி பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள இருக்கிறார் 1 வருடத்துக்கு முன்னதாகவே. எப்படி பாக்குறீங்க எடப்பாடியார்? நீங்க உங்கள் மீதும் ஒரு கோரிக்கைகள் வைக்கப்படுது உங்களுடைய அனுதாபிகளால. என்னன்னா, திராவிட முன்னேற்ற தோற்கடிக்கணும் அப்படின்னா ஓரணியில ஒன்று சேரணும். இப்போ ஏடிஎம்கேனுடைய தலைமையில தமிழர் ஆட்சி வரணும் அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள், பிஜேபி, நாம் தமிழர் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அதிமுக வெளியே 5 வருஷம், அதுக்கப்புறம் திமுக வரணும், மொத்தமாக போய் விழுந்த காலம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தமிழ்நாடு ஒரு என்ன சொல்ல ஒரு டிகேடு மாதிரி 2-3 டிகேடு வந்து அனுபவிச்சிட்டோம். அந்த ஒரு தவறை மீண்டும் செய்யக்கூடாது. பிஜேபி, அதிமுக இல்ல தமிழர் தலைமைன்னு எங்க போறது? பிஜேபி அவங்க சங்கி மங்கி வடநாட்டுக்காரங்க முக்காவாசி பேரு. அப்போ அதிமுகலையும் வந்து தமிழர் தலைமைன்றது நம்ம எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு குறைஞ்சபட்ச கோரிக்கையை வச்சு அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இவங்க இந்தியா கூட்டணி முதல்ல ஒன்று உருவாச்சு 2004, 2003 வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து சோம்நாத் சாட்டர்ஜி சபாநாயகர். அது ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் இருந்துச்சு. நாளடைவில் அது அப்படியே பிரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறு இயற்கை இந்த தமிழ்நாடு அரசியல் அமைச்சு கொடுக்குதான்றதை பார்க்கணும். எடப்பாடி ஐயா வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்க எல்லாம் சரி.
அடுத்த மாசம் தேர்தல் வருது, அந்த தேர்தலை கண்டிங்க அஞ்சுறீங்க. ஈரோடு கிழக்கு இந்த 17 கட்சி கூட்டணி உங்க ஊடகத்துக்கு எதிராக நாம் தமிழர் நாங்க நிக்கிறோம், சின்ன ஆட்கள், நீங்களும் நின்றுக்கணும். அப்ப நீங்க வந்து நீங்களும் என்னன்னா செலவு, இந்த தேர்தலை வந்து இந்த திராவிட கட்சிகள் என்ன வாங்கி வச்சிருக்கீங்கன்னா செலவு, கொள்ளையடிக்கணும், மூட்டையை சுமக்கணும், அதை வந்து மக்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு திரும்ப வாங்கிட்டு வந்து புடுங்கணும். அந்த நோக்கத்துலதான் எடப்பாடி என்ன பண்றாரு, நம்மளுக்கு இருக்கிற வீண் செலவு அப்படின்னு புறக்கணிக்கிறாரு. அதனால இந்த அவர் உண்மையாலே உங்களை இப்பவே இவங்க பண்ற அட்டூழியங்கள், இவங்க பண்ற எல்லா ஊழல்களையும் வந்து அவர் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவர் இந்த இடைத்தேர்தலில் நிற்கணும். நின்று வாக்கு சபை ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்புறம் பேசலாம்ல. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள்கிட்ட போய் பேசலாம், முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல விக்கிரவாண்டிலேயே ஏதாவது காரணம் சொன்னாரு, இது வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க மக்களை. உங்க ஜெயலலிதா வாங்கினாங்க, கருணாநிதி ஐயா வாங்கினாரு, நீங்களும் அதே அதிகாரத்துக்கு பதான் வாங்குவீங்க. இதுதான் இந்த இடைத்தேர்தலை வந்து ரொம்ப கொடூரமா மோசமா மாத்தினது இந்த திராவிட போதை மாடல் தான். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவடைய மிக்க